நான் சொல்றேன் ரெசிடென்ட் ஈவில் ரெக்யூம், அது ரெசிடென்ட் ஈவில் 9th பார்ட். இதை கதையை நம்ம ஆடி பார்த்துட்டோம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கேமுக்குள்ள வர குருடுகள் தான். பொதுவாக பெரும்பாலும் AAA கேம்களில் கண்டிப்பாக பல குருடுகள் இருக்கும். இந்த கேம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட குருடுகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்ன ஏது அப்படின்றத பற்றி நல்லா தெரியாம பார்க்கலாம். மழை பயணம் பெய்யுது, வக்குன்னு சிட்டி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகேவா, கொடார மறந்து வந்துட்டேன். என்ன பண்ணுங்க அப்படின்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. டக்குன்னு கொடை எடுத்துட்டு வந்து வீடியோவில் போயிடலாம். முக்கியமாக கீழே ஹைப் ஆப்ஷன் இருக்கும், ஹைப் எடுத்துட்டு சொல்லிஸ். ஓகே போகிற போயிடலாம். நான் கதைசாமி, இந்த ஷோ குறியீடு கதைசாமி. முதல்ல பார்க்க போகிறது லியானின் மனைவி. ரெசிடென்ட் ஈவில் 9ல் பார்த்தீங்க அப்படின்னா லியானுக்கு வந்து கிட்டத்தட்ட 50 வயசு ஆயிருந்திருக்கும். 50 வயசாகியும் தலைமை இன்னும் மொட்டை பையனாக இருப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தான் கிடையாது. பாஸ் 50 வயசாகி மொட்டை பையனாகிறதுக்கு அவர்கிட்ட சிம்புவா இல்லை சக்தி மாடா எடிட்டர் இதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட்டியா? கீழே காண்டை கமெண்ட் பண்ணுங்க. கம்முரியா அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். இதை வந்து வாய் வார்த்தையாக சொல்ல. கேமோட எண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா குட் எடிங்கில் லியானை காப்பாற்றிங்க அப்படின்னா லியான் நடந்து வரும்பொழுது அவரோட கை க்ளோஸாக கழட்டி இருந்திருப்பாரு. அப்போ கையில் பார்த்தீங்க அப்படின்னா வெட்டிங் ரிங் இருந்திருக்கும். வெட்டிங் ரிங் இல்லை மேன், வெட்டிங் ரிங். அது கொஞ்சம் ப்ரொனன்சியே தப்பாகி வச்சு. ஓகே, ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா. திருமணமானதுக்கான மோதிரம் அவரோட கையில் இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக லியானுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பட் இல்லை குழப்பம் என்ன அப்படின்னா லியான் கல்யாணம் பண்ணது யார் அப்படின்றது தான். ஏன்னா ரெசிடென்ட் ஈவில் ஃப்ரான்ச்சைஸை பொறுத்த வரைக்கும் லியானுக்கு ஏகப்பட்ட லவ் இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொன்னால் ஆடா வாங், கிறிஸ் ரெட்ஃபீல்டோட தங்கச்சி கிளார், அப்புறம் முக்கியமாக ஆஷ்லி. அதெல்லாம் எவன் கட்டுவான்? கட்டுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. எங்கிட்ட சண்டை போடுறாங்க வேற. இல்லை ஆஷ்லி எனக்கு தான் ஒரு குறுக்க வந்து அவ்வளோதான் அப்படின்ட்டு அவன் விட்டுருக்காடுங்க. அப்போ ரெசிடென்ட் ஈவில் 6ல் வந்த ஹெலனா, இவங்கெல்லாம் ஏன் யாரை கல்யாணம் பண்ணிருப்பாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. சில பேர் சொல்ல தேவை என்ன அப்படின்னா, இந்த கேமில் லியானை காப்பாற்றுறதுக்கு ஆள் அமைச்சது யார் அப்படின்னா கிறிஸ் ரெட்ஃபீல்டு தான். கிறிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடென்ட் ஈவில் 5ல் பிளேபிள் கேரக்டராக வந்திருப்பாரு, ரெசிடென்ட் ஈவில் 1லேயும் பிளேபிள் கேரக்டராக வந்திருப்பாரு. பட் இந்த கேமில் வந்து அதை காமிச்சிருக்க மாட்டாங்க. அவரை வந்து கேப்டன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஒருவேளை லியான் கிறிஸோட தங்கச்சியான கிளார் எடுத்து தான் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அதனால தான் மச்சனை காப்பதுக்காக ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ட்டுலாம் ஓகே ஒரு குறிப்பு போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடாவாங், லியானோட லவ் இன்ட்ரெஸ்டாக பல பேர் வந்தாலும் ஆடாவாங் தான் வந்து ஆரம்பத்துலேருந்து அவரோட காதலியாக இருக்காங்க. ஸோ அதனால் அவரை கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னும் 2 விதமான கருத்து இருக்குது. ரெசிடென்ட் ஈவில் X, அதாவது ரெசிடென்ட் ஈவில் 10ல் கண்டிப்பாக விளக்கத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ரெசிடென்ட் ஈவில் Xல் கண்டிப்பாக கிறிஸ் இருப்பார். கிறிஸ் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இதை பற்றின விளக்கம் கண்டிப்பாக கேமுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அடுத்த பார்க்க போகிறது லியானின் கார். ரெசிடென்ட் ஈவில் 9ல் பார்த்தீங்க அப்படின்னா லியான் வந்து ஒரு போர்ஷே காரில் வந்திருப்பார். அந்த காரில் பார்த்தா நம்பர் பிளேட் இருந்திருக்கும். பொதுவாக நம்பர் பிளேட்டில் குருடு வைக்கிறது அப்படின்றது தமிழ் சினிமாலேருந்து மார்வல் சினிமா வரைக்கும் ரொம்ப பழகப்பட்ட ஒரு விஷயம்தான். அதே மாதிரி தான் கேமுக்குள்ளேயும் கொடுத்துருப்பாங்க. எப்படி கோட்டில் வந்து தளபதிக்காரங்க ஒரு ரெஃபரன்ஸ் தெரியுமா நம்பர் பிளேட்டுக்கு, அதே மாதிரி இந்த கேமில் லியானோட காரில் இருக்கிற நம்பர் பிளேட்டுக்கு குறியீடு வச்சுருக்காங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா ND9642 அப்படின்னு போட்டிருக்கோம். இது ND அப்படின்றது நாட் டெட், அதாவது லியான் சாகலை இன்னும் இருக்காரு அப்படின்னு குறியது தான் நாட் டெட் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த 9642 இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடென்ட் ஈவிலோட பார்ட்டில், அதாவது ரெசிடென்ட் ஈவில் 9, ரெசிடென்ட் ஈவில் 6, ரெசிடென்ட் ஈவில் 4, ரெசிடென்ட் ஈவில் 2 எல்லாத்தையுமே லியான் வந்திருப்பார். ஸோ அதை குறிப்பிட்டதுக்காக தான் இந்த கேமில் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான குறியீடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலையை வந்து போர்ஷே காரில் வந்திருப்பான். அந்த காரை காட்டும் போதே வந்து இந்த கேமுக்குள்ளே பயங்கர மாசாக காமிச்சிருப்பாங்க, நல்லா இருந்திருக்கும். இதன் காரணம் அப்படின்னா கேப்காம் போர்ஷேவோட போட்ட கொலாபரேஷன் தான். ஓகே, அந்த காருக்கு ஒரு ப்ரொமோஷனாக தான் அந்த கேமுக்குள்ள காரை வச்சுருந்துருப்பாங்க. பப்ஜி இதெல்லாம் கொலாப் பண்ணும்போது அவங்களாம் பண்ணக்கூடாதா? இது நீங்கள் கேம் வரதுக்கு முன்னாடி இருந்த போர்ஷேவோட விளம்பரத்தை பார்த்துருக்க முடியும். அடுத்த பார்க்க போகிறது டோஃபு. இது விழாதான் பார்த்தலாமே லியானோட குருடுகள். இது கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அமானுஷ்யமான பல விஷயம் இருக்குது. அதில் ஒன்று தான் டோஃபு. இந்த கேமுக்குள்ளே நீங்கள் பல கொடூரமான ஏகப்பட்ட ஜாம்பிஸை பார்த்துருக்க முடியும். ஆனால் இந்த கேமுக்குள்ளே ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கும். சரியாக சொல்லணும் அப்படின்னா லியான் சேதமடைஞ்ச அந்த லக்கூன் சிட்டிக்குள்ளே நுழைஞ்சிருக்கும் போது அங்கே அவர் அவளை பழைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்திருப்பார். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல நடக்கும்பொழுது திடீர்னு ஒரு உருவம் உங்களை மறைஞ்சிருந்து பார்க்கும். இதுக்கு பேர் தான் டோஃபு. இது பார்த்தீங்க அப்படின்னா பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இது வந்து சாதாரண குறியீடு தான். பல பேர் இன்ஸ்டா டேக் பண்ணி போட்டுருந்தாங்க, ப்ரோ இது என்னன்னே தெரியல ப்ரோ சொல்லுங்க ப்ரோ அப்படின்ட்டு. ரெசிடென்ட் ஈவில் DLCல இந்த கேரக்டரை வந்து ஒரு ஃபன்னியாக ஒரு பிளேபிள் கேரக்டராக கொடுத்துருப்பாங்க.
சரியா சொன்னால் ஃபோர்த் சர்வைவர் அப்படின்ற ரெசிடென்ட் ஈவில் 2 டிஎல்சியில் இந்த கேரக்டர் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ரெசிடென்ட் ஈவில் 2 ரீமேக்கில் மட்டும் இல்லை, ஒரிஜினல்லே இந்த கேரக்டரை வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த டோஃபுன்ற கேரக்டர் ஓகே பார்க்க தர்மகோல்டு மாதிரி இருக்கும் ஓகேங்களா. மேலே தொப்பி போட்டு மேலே ஸ்டார்ஸ்க்கு தொப்பியை போட்டு கையில் வந்து கன்று துப்பா வச்சுக்காம வச்சுருக்கோம். சவுண்ட் வித்தியாசமாக போட்டிருக்கோம், கொஞ்சம் ஃபன்னியாக இருந்திருக்கும் அந்த கேரக்டர். இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் ஈவில் 2 இருந்திருக்கும். ஸோ ரெசிடென்ட் ஈவில் 2க்கு ஒரு குறிடாக கூடுன்றதுக்காக தான் இந்த கேரக்டரை இங்கே வந்து எட்டி பார்க்குற மாதிரி வச்சுருந்துருப்பாங்க. இந்த கேரக்டர் நீங்கள் வந்து சுடவும் முடியும், சுட்டிங்க அப்படின்னா திடீர்னு வந்து பிஞ்சு போன தர்மகோல்டு மாதிரி இருந்திருக்கும் அந்த கேரக்டர் பார்க்குறதுக்கு. இந்த கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடென்ட் ஈவில் 2 மட்டும் இல்லாமல் ரெசிடென்ட் ஈவில் டார்க் சைட் கிரானிக்கல் அப்படின்ற கேமில் கூட இந்த கேரக்டர் தான் அப்பியர் பண்ணியிருப்பாங்க. பிளேபிள் கேரக்டராக மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டர் ஜாம்பியாக வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி கூட ஒரு மினி கேமாக ஃபன்னியாக கொடுத்துருப்பாங்க இந்த கேரக்டரை. ஸோ வந்து அது ஃபன்னியான கேரக்டர் தான், யாரும் பார்த்து பயப்படாதீங்க, ரொம்ப பயங்கரமானதெல்லாம் கிடையாது. என் மூஞ்சி ஒரு 3 செகண்ட் உத்து குறுகுறுன்னு பாருங்க, வீட்டில் போய் உட்காந்து தனியாக கெக்கப்புக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சார். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் ஈவில் 9ல் லியான் ரக்கூன் சிட்டி பிரிட்ஜ் மேலே வண்டி ஓட்டு போயிட்டு இருப்பாரு. அந்த நேரத்தில் ஏகப்பட்ட ஜாம்பி டாக்ஸ் அட்டாக் பண்ணிருக்கோம், அதெல்லாம் கஷ்டப்பட்டு டேக்கிள் பண்ணி பைக்கில் போய் இருந்திருப்பாரு. இந்த சீன் பார்த்தீங்கன்னா கேமில் பயங்கரமாக இருந்திருக்கும். பட் இதுவே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மூவியோட குருடாக தான் அந்த கேமில் வச்சுருந்துருப்பாங்க. சரியா சொல்லலாம் 2017 ரெசிடென்ட் ஈவில் வெண்டேட்டா அப்படின்ற ஒரு அனிமேட்டட் சிஜிஐ மூவி ஒன்று இருந்திருக்கும். இந்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னா இதே லியான் தான் பிரிட்ஜ் மேலே பைக் ஓட்டும் போயிருந்திருப்பாரு. அந்த நேரத்தில் ஏகப்பட்ட ஜாம்பி டாக்ஸ் அவரை அட்டாக் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு குறிடா விற்கிறோம் அப்படின்ட்டு தான் இந்த சீனை வச்சுருந்துருப்பாங்க, அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் உண்மையிலே அது மூவியில் பார்க்கறத விட கேமில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது, கேம் போனது பயங்கரமாக இருக்குது. முந்தைய கேம்களின் குறியீடுகள். முந்தைய கேம்களில் முதல்ல பார்க்க போகிற குறியீடு அப்படின்னா ரெசிடென்ட் ஈவில் 2 குறியீடு தான். ரெண்டுமே ரக்கூன் சிட்டியில் தான் நடக்குது. RE9ல நம்ம ரக்கூன் சிட்டியோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல டிவி பக்கத்தில் ஒரு கீ இருக்கும், அதில் ஜோஜோன்னு எழுதப்பட்டிருக்கும். ஒரிஜினல் கேமில் ஜோஜோ கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. இந்த கீ எடுத்துட்டு நீங்கள் ஜோஜோவோட லாக்கரை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஒரிஜினல் பிளே ஸ்டேஷனோட கேம்கள் இருக்கும். முக்கியமாக RE9ஓட டெவலப்பரான கேப்காமோட கேம்கள். அதில் ஒன்று மெகாமேன் 3, இன்னொன்று ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸ் ஆல்ஃபா 2ஓட வீடியோ கேம். இதோட பிரமாதம் ரெசிடென்ட் ஈவில் 1ஓட கேம் ரெசிடென்ட் ஈவில் கேமுக்குள்ளே இருக்கும். இங்கே தான் எனக்கு டவுட், எப்படி இந்த கேமுக்குள்ளேயே ரெசிடென்ட் ஈவில் கேமாக இருக்குது அப்படின்னு. ஏன் தெரியுங்களா எப்படி? அதான் வர நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். மேலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்டேஷன் 1ஓட கன்சோல் அந்த லாக்கரில் இருந்திருக்கும். ரக்கூன் சிட்டியில் இருக்கிற ஜூவுக்கான டிக்கெட்ஸ் இருந்திருக்கும். இது எதுக்கான குறியீடு அப்படின்னா ரெசிடென்ட் ஈவில் அவுட் பிரேக் அப்படின்ற கேமில் பார்த்தீங்கன்னா ஜூவை காமிச்சிருப்பாங்க. அந்த ஜூவில் மனுஷங்க மட்டும் இல்லாமல் ஜூ அனிமல்ஸும் வைரஸால் பாதிக்கப்பட்டு ஜாம்பிஸாக மாறி இருந்திருக்கும். ஸோ அதுக்கான குறியீடா இந்த டிக்கெட்டை இந்த லாக்கரில் வச்சிருக்காங்க. இதே மாதிரி ரெசிடென்ட் ஈவில் அவுட் பிரேக்காகவே இன்னொரு ஈஸ்டருக்குமே இந்த கேமுக்குள்ள இருந்திருக்கும். ஒரு இடத்துல நீங்க கிரேஸ் வச்சு ஆடும் பொழுது பிக்லாக் மூலியமா ஒரு லாக்கராவோ பண்ணியிருப்பீங்க. அந்த நேரத்தில் லைக் மதர் லைக் டாட்டர் அப்படின்ற டிராஃபி உங்களுக்கு கிடைக்கும். இது எதுக்காக வச்சிருப்பாங்க அப்படின்னா ரெசிடென்ட் ஈவில் அவுட் பிரேக்ல மெயின் கேரக்டரா இருந்தவங்க தான் கிரேஸோட அம்மாவான அலிசா ஆஷ்கிராஃப்ட். அது இது மாதிரி பிக்லாக் யூஸ் பண்ணி கதை ஓபன் பண்ற மாதிரியான சீன் இருந்திருக்கும். அதை குறிப்பிடுற மாதிரி தான் இந்த குறியீடுகளை வச்சுருப்பாங்க. முந்தைய கதாபாத்திரங்களின் குறியீடுகள். ரெசிடென்ட் இது வரைக்கும் மெயினாக 9 கேம் வந்திருந்தாலும் ஸ்பின் ஆஃபாகவே ஏகப்பட்ட கேம்ஸ் வந்திருக்கும். அதில் முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே இந்த கேமுக்கு குறியீடாக வச்சுருந்துருப்பாங்க. உதாரணம் சொன்னோம் அப்படின்னா ரக்கூன் சிட்டிக்குள்ளே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா அங்கே வெல்கம் லியான் அப்படின்ட்டு எழுதப்பட்டிருக்கும். இது எதற்கான குறியீடு அப்படின்னா ரெசிடென்ட் ஈவில் 2ல லியான் முதல் முறையாக போலீஸ்காரராக தன்னோட பணியை தொடர இருந்திருப்பாரு. அவரை வெல்கம் பண்ணுறதுக்காக தான் இந்த ரிப்பன் கட்டப்பட்டுருக்கோம். அப்போ தான் அவுட் பிரேக் ஆகி நகரம் அழிஞ்சு போனதுக்கப்புறம் இங்கே யாரும் வந்திருக்க மாட்டாங்க. அதனால இத்தனை வருஷமா இந்த ரிப்பன் அங்கேயே இருந்திருக்கும். மேலும் இதே வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா லியானோட டிஸ்கும் இருந்திருக்கும். ஆனால் ஒரு நாள் கூட லியான் இந்த டெஸ்கில் உட்காந்து வேலை செஞ்சதே கிடையாது. ஏன்னா வேலை செய்த முதல் நாளே அவுட் பிரேக் ஆயிருந்திருக்கும். அங்கிருந்து அவர் படிப்படியாக முன்னேறி இவ்வளோ பேரெல்லாம் மாறிட்டாரு. ஒருவேளை அவுட் பிரேக் நடக்கல அப்படின்னா லியான் இதே டெஸ்கில் ஒரு போலீஸ்காரரா சேர் தச்சுட்டு தான் உட்காந்துருப்பாரு. மேலும் ஸ்டார்ஸோட ஆஃபீஸில் விஸ்கரோட லாக்கர் இருந்திருக்கும். அந்த லாக்கரில் ரெசிடென்ட் ஈவில் 1ஓட மெயின் கேரக்டரான ரெபேக்காவோட ஃபோட்டோவை அவன் வச்சுருப்பான். இந்த ஃபோட்டோ எதுக்கு இவன் இந்த லாக்கரில் வச்சிருக்கான் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இதே மாதிரி ஸ்டார் செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ் ரெட்ஃபீல்டோட ஜாக்கெட் இருந்திருக்கும். ஏன்னா கிறிஸ் இங்கே தான் வேலை பார்த்துருந்துருப்பாரு. மேலும் ரெசிடென்ட் ஈவில் 1ஓட மெயின் கேரக்டரான
ரெபேக்காவோடைய மெடிக்கிட்டும் இதில் வச்சுருந்துருப்பாங்க. இதே மாதிரி நீங்கள் கிரேஸை வச்சு விளையாடும் பொழுது விக்டர் கிடியானோட மாளிகையில் நீங்கள் இந்த புகைப்படத்தை பார்க்க முடியும். ஏதோ ஒரு பெண் தனிமையில் கையில் குழந்தையோட இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா எம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இது ரெசிடென்ட் ஈவில் 9ஓட மெயின் வில்லியான மிராண்டாவை குறிக்கிறதுக்காக தான் இங்கே இது குறியீடாக வைக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி நீங்கள் லியானா ஆடும் பொழுது ஒரு இடத்துக்குள்ள ஒரு எலும்பு கொடுக்கறத கவனிக்க முடியும். இது ரெசிடென்ட் ஈவில் 2ல் வந்த ராபர்ட் கிண்டோ அப்படின்ற ஒரு எலும்பு கூடு தான் அப்படின்னு பல நம்பப்பட்டிருக்கலாம். உண்மை என்ன அப்படின்னா இது அவருடைய எலும்பு கூடு இல்லை. ரெசிடென்ட் ஈவில் 2ல் நீங்கள் ராபர்ட் கிண்டோ அப்படின்னு பார்த்துருப்பீங்க. தன்னோட மகள் கொஞ்சம் கொஞ்சமாக டி வைரஸில் பாதிக்கப்பட்டு ஜாம்பியாக மாறிக்கிட்டு இருக்கிறத அவர் பார்த்துருந்துருப்பாரு. இதனாலேயே நானும் தப்பிக்க மாட்டேன், தான் பொண்ணோட சேர்ந்து நானும் இறந்து போயிடுறேன்னு திட்டமிட்டு இருப்பாரு. கோஸ்ட் சர்வைவர்ஸ் அப்படின்ற டிஎல்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சாகர தருவாயில் அவருக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கும். சரி, மகள் தான் இறந்து போயிட்டா, நம்மளாம் தப்பிக்கலாம் அப்படின்னு ஹெலிகாப்டர் மூலியமா அவர் தப்பிச்சிட்டாரு அப்படின்னு காமிச்சிருந்துருப்பாங்க. அதாவது ரீமேக் இல்லாத ஒரிஜினல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இறந்து போயிருந்திருப்பாரு. அப்போ இந்த எலும்பு கூட யாரோடது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ராபர்ட் கிண்டோ மற்றும் அவரோட மகளான ஏமா கிண்டோவோட எலும்பு கூடுகள் இருந்திருக்கணும். ஆனால் இங்கே ஒரே எலும்பு கூட தான் இருந்திருக்கும். அதன்படி பார்த்தீங்கன்னா மெயின் கதையில் சொன்னது உண்மை இல்லை, ரீமேக்கில் டிஎல்சியில் தான் உண்மை அப்படின்ற மாதிரி இதில் குறிப்பிட்டிருப்பாங்க. காரணம் இங்கே ஒரே எலும்பு கூட தான் இருந்திருக்கும், அதுவும் ஏமா கிண்டோடது தான். அப்படின்னா இந்த கேரக்டர் திரும்ப வேற கேமில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. காரணம் ரெசிடென்ட் ஈவில் 2ல் இவரோட கன் ஷாப் காமிச்சிருப்பாங்க. அதே கன் ஷாப் ரெசிடென்ட் ஈவில் 9ல் பாமால் பாதிக்கப்பட்டு கைவிடப்பட்டு இருந்திருக்கும். மேபி அடுத்த வர கேம்களில் இவரை கூட்டு வரக்கூட கேப்காம் திட்டமிட்டிருக்கலாம். இதே மாதிரி கேமோட ஸ்டார்டிங்கில் கிரேஸ் ரெட்மண்ட் ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கும்பொழுது இந்த மாதிரி உடையடைஞ்ச ஒருத்தரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது மிஸ்டர் எக்ஸுக்கான ஒரு ஃபோர் ஷேடிங் தான். மிஸ்டர் எக்ஸ் கேரக்டர் ரெசிடென்ட் ஈவில் 2ல் வந்திருக்கும். அதே கேரக்டர் தான் திரும்ப இந்த கேம்லையுமே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை குறிப்பிடுற மாதிரி தான் இந்த கேரக்டருக்கு மிஸ்டர் எக்ஸ்க்கான ட்ரெஸ்ஸை கொடுத்து ஒரு குறியீடாக இந்த கேம்குள்ளே வச்சுருந்துருப்பாங்க. RE9ல் நீங்கள் கிரேஸை வச்சு விளையாடும் பொழுது இந்த மான்ஸ்டர் நீங்கள் பார்த்துருக்க முடியும். இதோட தோற்றமும் இதோட அசைவும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பார்க்குறதுக்கு ரெசிடென்ட் ஈவில் 4ல் இருந்த இந்த மான்ஸ்டர் குறிக்கிற மாதிரி வச்சுருந்துருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா ரெசிடென்ட் ஈவில் 4ல் இந்த மான்ஸ்டரை பார்த்து பயப்படாத RE4 பிளேயர்ஸும் இருக்க மாட்டாங்க. நல்லா போயிரு கேமில் திடீர்னுட்டு இந்த மான்ஸ்டரை காமிச்சு பயம் பொறுத்திருப்பாங்க கேப்காம் ரெசிடென்ட் ஈவில் 4ல். ஸோ அதை குறிப்பிடுற மாதிரி அதே மாதிரியான கேரக்டரை இதுக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க கிரேஸ்க்காகவே. ஏன்னா அந்த கேமில் நீங்கள் லியானா ஆடும்பொழுது ஒரு ஆக்ஷன் கேமாகவும் கிரேஸை வச்சு ஆடும்பொழுது ஒரு ஹாரர் கேமாக இருந்திருக்கும் இந்த கேம். அதுக்காகவே ஹாரர் ஃபீலுக்காக இந்த கேரக்டரை குறியீடாக திரும்ப கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே சோல்ஜர்ஸ், நிறைய வருஷம் லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் ஷேர் பண்ணுங்கள். சென்னையில் பயங்கரமாக வெயில் கேள்விப்பட்டேன். அதாவது ரெக்கூர் சிட்டி பக்கத்தில் இருக்கிற வேறு சிட்டிக்கு வந்திருக்கேன். ஓகேங்களா, இங்கே செம்மையாக மழை பெய்யுதுங்க இங்கே. ஓகே, சூடாக மிளகா பஜ்ஜி படம் நினைக்கிறேன். சரி பார்ப்போம். ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு என்ன கேமோட குழு போடலாம் அப்படின்னு நினைக்கிறத காமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நாமளும் வந்து அந்த இடத்துல இறங்கி என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். கீழே வந்து ஹைப்னு ஆப்ஷன் பண்ணுறோம், ஹைப் ஏற்றி விடுங்க. முக்கியமாக கீழே குவிஸ் அப்படின்னு புதுசாக ஆட் பண்ணுங்க யூடியூப்ல இருந்து. ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லலாம். இல்லை அப்படின்னா அடுத்து என்ன கேம் வருது அப்படின்னு கேட்டிருப்பேன். அடுத்து என்ன கேம் வந்து நீங்கள் போகலாம் நினைக்கிறத 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ணுங்கள். அது தப்புக்கு இப்போ தான் காட்டணும். ஓகேவா, என்ன நேமை நிறைய பேர் கிளிக் பண்ணியிருக்காங்களோ அதை நான் வந்து அடுத்தப்போ ட்ரை பண்ணுறேன். ஓகே ப்ளஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். போட்டுறேன், பாய். லைக் பண்ணிட்டு போங்க. நான் மிளகாய் சாப்பிட்டுறேன். யோ மாஸ்டர், மிளகாய் போட்டே இல்லையா? யோ என்ன பண்ணிட்டுருக்கேன்?